நடுவரவர்களே இருக்கட்டுமா அதெல்லாம் போயிடலாம்ல. போயிட்டு மொத்தம் போயிருங்க நீங்க வெளியே கிளம்பி. சாகும் போதும் விளங்குன மாதிரி தான் பொழப்பு. வாழ்க்கைங்கிறது ஒரு வாழைப்பழம் மாதிரிங்க. ரைட்டுமா. வாயில விழுந்தா சத்து, வழுக்கி விழுந்தா டெத்து. அம்மா கிளம்புவோமா? சார் வாழ்க்கைங்கிறது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரிங்க. அது டேஸ்ட் பண்ணாலும் கரையும், வேஸ்ட் பண்ணாலும் கரையும். லஞ்ச் சாப்பிட்டே இல்லையாம்மா? என்ன ஊர வாழைப்பழம் ஐஸ்கிரீம் இப்படியா போகுது? சார் வாழ்க்கைங்கிறது ஒரு ஆஃப் ஆயில் மாதிரி சார். அது ஒண்ணுதான் பாக்கி. இது சைவ பிரியர்களுக்கு. இது வரைக்கும் சொன்னது அசைவம். இப்ப சைவத்தில் நாளைக்கு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணா தொப்பையை குறைக்கிறதுக்காக புசு 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 புசுன்னு வாக்கிங் போவார். ஏன் சார்ஜ் புசு பேரனா? ஐயா கொஞ்சம் வாமாய்க்கு சிரிச்சுக்கு ப்ளீஸ். இப்படி ஆயிடுச்சு என் பொழப்பு. தொப்பையை குறைப்பது எப்படி சார்? யோகா பண்ண வேண்டாம், எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், டயட் இருக்க வேண்டாம், உடற்பயிற்சி எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களை விட பெரிய தொப்பை இருக்கும்ல, அவங்க பக்கத்துல போய் நின்று பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க தொப்பை சின்னதா தெரியும். இங்க ஏதாவது பிளம்பிங் வேலை இருக்கா சார் அந்த ஏரியாவில்? என்னை ஏதாவது சேர்த்து கூட்டு போங்க. என் வீட்டுக்காருக்கெல்லாம் நான் தான் சார் உலகம். அதாம முந்தா போன் பண்ணாரு, என்ன இந்த உலகம் என்னைக்கு அழியும்னு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சத்யா வழங்கும் லிட்டில் டாக்ஸின் பொங்கல் தின சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம். பவர்ட் பை ஆச்சி ஹோட்டல் சாம்பார், மிஸ்டர் கோல்ட் ஆயில்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் இங்கிலீஷ் கஃபே, லூம் வேர்ல்ட், வென்யூ பார்ட்னர் ஸ்ரீ ராகவேந்திரா சபா மண்டபம். அன்னபாரதி. ஆமா, நான் சொல்லும் போதே தண்ணியை கழட்டுறது குடிக்க பெரிய 1.5 மணி நேரம் பேச போறேன் 3 ஜோக்கு, அதுலேயும் 2-3க்கும் சிரிக்க போறதில்ல. வாங்க அன்னபாரதிக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. வாங்கம்மா. எல்லாத்துக்கும் இந்த 2 நோட்டு, அது ராசியில் அந்த நாட்டை ஓரமாக வச்சுட்டு வாங்க. கொஞ்சம் வாமா ஐயா, கொஞ்சம் வாமா சிரிச்சு ப்ளீஸ். இப்படி ஆயிடுச்சு என் பொழப்பு. நடுவரவர்களே இருக்கட்டுமா அதெல்லாம்? ஹலோ செக். ஹலோ போயிடலாம்ல. போயிட்டு மொத்தம் போயிருங்க நீங்க வெளியே கிளம்பிடு. சாகும் போதும் விளங்குன மாதிரி தான் பொழப்பு. ஏமா ஒரு ஆளை பேசணும்னா எப்படி கான்ஃபிடண்டா ஒரு வார்த்தை, வீரியமான வார்த்தை இருக்கணும். எல்லாம் அங்கே ஒரு பாட்டி ஆவலா காமிச்சுக்கிட்டு இருக்கு. சாகும்போது அத்தடி இவ்வளோத்தான் ரெகுலராக கூப்பிட்டு வரணும். இல்லை, தமிழ் வணக்கம் தான் சார். ஏம்மா தமிழ் வணக்கம் இப்படி ஒரு ஆள் சாகடிச்சிட்டா? நிஜமாவே தமிழ் வணக்கம் தான், நம்புங்க. சாகும் போதும் இப்போ தானே செத்து அவனை அடக்கம் கூட பண்ணல, அதுக்குள்ள இன்னொரு பாட்டியை கொண்டு வந்துட்டேன். நான் கேப் விடாமல் சொல்லிடுறேன் சார். ஆமாம். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மனம் கமழ்ந்து வேக வேண்டும் என்று சொல்லி முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்களை வைத்துவிட்டு உலகெங்கும் இருக்கக்கூடிய லிட்டில் டாக்ஸ் யூடியூப் ரசிக பெருமக்களுக்கும், இங்கு அழகாக ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் அன்னபாரதியின் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு அழகான தலைப்பு கொடுத்துருக்கிறீங்க. இவ்வளவு நேரம் நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? என்ன? உங்களை வாழ்த்து ஒரு 2 வரி கவிதை. ஆச்சரியமா இருக்குமா? பட்டையை கலப்புதுன்னா சொன்ன உடனே கீழே இருந்து மக்கள் நச்சு நச்சுன்னு கைத்துல கொடுத்து பட்டையை கலப்ப போறாங்க பாருங்க. அவங்களா பாத்தீங்க, சொல்றதுக்கு முன்னாடியே கிளாப் வருது பாருங்க. இதுதான் இப்படிப்பட்ட ரசிகர்களை வச்சுட்டு சட்டையை கிழிக்குதுன்னு பேசிட்டு போய் உட்காந்து. சத்தியமா அவனுக்குலாம் பேமெண்டே கொடுக்காதீங்க சார். பட்டையை கிளப்புன்னு பூரா பட்டையை போட்டு உட்காந்துருக்காங்க 15 பேருமே. முருகா அப்படின்னு. நடுவர் அவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? 2 வரில பஞ்சா சொல்றேன் சார். சிப்பிக்குள் இருப்பது முத்து, சிப்பிக்குள் இருப்பது முத்து, சிரிப்புக்கே சொந்தக்காரர் தான் மதுரை முத்து. சொன்னோன்னா கிளாப் வந்துருச்சு பாத்தீங்களா சார்? இது ஒரு ஜோக்கு நினைச்சு ஒரு அம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ சூப்பரா சொல்றாங்க ஜோக்கு அப்படின்னு. சார் வந்து நின்னுக்கிட்டு இன்னைக்கு வந்து நட்பு சரியில்லை, காதல் சரியில்லை, சமுதாயம் சரியில்லை, பண்பாடு சரியில்லை, சினிமா சரியில்லை, இவனே ஆளே முதல்ல சரியில்லாம உட்காந்துருக்கான் பாருங்க சார். எதிரில பாருங்க, முதல்ல ஆள் சரியிருக்கா? சட்டையை கிழிக்குதுன்னு மிக சரியான ஆளை முதல்ல தேர்ந்தெடுத்திருக்கேன். அதுக்கு முதல்ல உங்களுக்கு தான், நடுவருக்கு தான் பாராட்டுக்கள் சார். வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? வாழ்க்கைங்கிறது ஒரு வாழைப்பழம் மாதிரிங்க. ரைட்டுமா. வாயில விழுந்தா சத்து, வழுக்கி விழுந்தா டெத்து. அம்மா கிளம்புவோமா? பேசி தொடங்கி 2 நிமிஷம் உடல 3 கொலை விழுந்துருக்கோம். தொடங்கும் போதே சாகும் போதும் வாழைப்பழம் வாயில் வந்தா செத்து டெத்து. இல்ல சார், வாயை பொத்து அப்படின்னு. எங்க அணியில நாங்க சத்துன்ட்டு பேச வந்திருக்கோம், அவங்க டெத்துன்ட்டு பேசுறாங்க, அவ்வளவுதான் சார். வாழ்க்கைங்கிறது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரிங்க. அது டேஸ்ட் பண்ணாலும் கரையும், வேஸ்ட் பண்ணாலும் கரையும். லஞ்ச் சாப்பிட்டே இல்லையாம்மா? என்ன ஊர வாழைப்பழம் ஐஸ்கிரீம் இப்படியா போகுது? இல்ல சார், ஐஸ்கிரீம் மாதிரி அது டேஸ்ட் பண்ணாலும் கரையும், வேஸ்ட் பண்ணாலும் கரையும். யார் ஒருத்தங்க வேஸ்ட் பண்ணாம டேஸ்ட் பண்றாங்களோ அவங்க தான் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் புத்திசாலி. என்னுடைய புத்திசாலி மக்கள் பட்டையை கிளப்பக்கூடியவர்கள் சார். வாழ்க்கைங்கிறது ஒரு ஆஃப் ஆயில் மாதிரி சார். எந்த போன இதெல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்க? வாழ்க்கைங்கிறது ஒரு ஆஃப் ஆயில் மாதிரி. அது ஒண்ணுதான் பாக்கி. இது சைவ பிரியர்களுக்கு. இது வரைக்கும் சொன்னது அசைவம். இப்ப சைவத்தில் 4 ஐட்டம். எப்படி தெரியுமா? ஆஃப் ஆயில் சாப்பிட்றவங்களுக்கு இது ஃபீல் பண்ணுவீங்க. அதை எப்படி சாப்பிடணும் தெரியுமா சார்? எக்ஸ்கியூஸ் மீ, ஆஃப் ஆயில
டப்புன்னு எடுத்து கப்புன்னு வாயில போட்டுறணும். அதை விட்டுட்டு கிண்டிக்கிட்டே இருந்தா இந்த மாதிரி சட்டையை கிழிச்சிட்டு போக வேண்டியதான். கப்புன்னு எடுத்து அவ்வளவுதான் சார் வாழ்க்கை. வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும், அவ்வளவுதான் சார். நான் ஒண்ணு சொல்லட்டுமா, வாழ்க்கை எப்போ பட்டையை கிளப்பும் எப்போ சட்டையை கிழிக்கும் சொன்ன உடனே ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கைத்தறி கொடுப்பாங்க பாருங்க. அடுத்தவன் என்ன பண்றான் அப்படின்னு யோசிச்சாதான் வாழ்க்கை சட்டையை கிழிக்கும். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க, வாழ்க்கை பட்டையை கலப்பும். கடவுள் கேட்டதெல்லாம் கொடுக்கலையே அப்படின்னு நினைச்சா வாழ்க்கை வந்து சட்டையை கிழிக்கும். கடவுள் கெட்டதை கொடுக்கலன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க, வாழ்க்கை பட்டையை கலப்பும். சார், மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மையா வாழ்ந்தாதான் வாழ்க்கை சட்டையை கிழிக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி செம்மையா வாழ்ந்து பாருங்க, வாழ்க்கை பட்டையை கலப்பும். சார் யோசிச்சு பாருங்க, அடுத்தவன் தப்பா நினைக்கிறானேன்னு செத்து வாழ்ந்தாதான் வாழ்க்கை சட்டையை கிழிக்கும். நம்மளை தப்பா நினைக்கிறான் அவன் யாருன்னு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, வாழ்க்கை கெத்த பட்டையை கலப்பும். சார் என்ன சார், ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க? உங்களுக்கு வெறும் நாங்கள் பட்டிமன்றம் மட்டும் நடத்துறோம் சார். இடையில சில டிப்ஸும் கொடுப்போம். நீங்க நிம்மதியான இடத்திற்கு போக நினைச்சீங்கன்னா செல்போன் டவர் இல்லாத இடத்துக்கு போங்க. இது ஒரு அரிய தகவல். தேவைன்னா கேட்டுக்குங்க, தேவையில்லை விட்டுருங்க. என்னை முறைச்சு பார்க்குற வேலையை தைசி விட்டுருங்க. ஆமாம் சார், உண்மையிலே அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இந்த கால வாழ்க்கையை கூட பட்டையை கலப்புதுன்னு நாங்கள் பேசுகிறோம் தெரியுமா? ஒரு காலத்தில் புரணி பேசினாங்க சார், ஆனால் இன்னைக்கு தரணி ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மை. தரணி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்துல செவ்வாய் தோசம் அப்படின்னு சொன்னா பொம்பளை பிள்ளைங்களை செவ்வாய் தோசம் கல்யாணம் முடிக்காம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு செவ்வாய் தேசத்துக்கே போய் ஆளக்கூடிய பெண்கள் இன்னைக்கு இருக்கிறார்களே, பட்டையை கலப்புதா சட்டையை கிழிக்குதா? ஒரு காலத்துல மூட நம்பிக்கையோட மொத்த உருவமா இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு தன்னம்பிக்கையோட மொத்த உருவமாக இருக்கிறார்களே, இது பட்டையை கலப்புதா சட்டையை கிளக்குதா? பாரதி, முண்டாசு கவிஞன் பாரதி சொன்னான், காசி நகர் புலவர் பேசும் முறையை காஞ்சியில் இருப்போர் கேட்பதற்கு கருவி செய்வோன்னு சொல்வான். அதுதான் செல்போன். இன்னைக்கு செல்போனை கண்டுபிடிச்சாதான் இன்னைக்கு லட்சுமி நாராயண புக் பண்ண முடியும். ஹலோ, இத்தனாம் தேதி ப்ரோக்ராம் வந்துருப்பா அப்படின்னு செல்போன்ல தானே சார் நீங்க புக் பண்றீங்க, இல்லாட்டி முடியுமா? எனக்கு பாரதியார்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு ஃபோன் பண்ணி. எனக்கு யாருமே பாரதியார் சொன்னார் என்னமோ நேரத்துமா கால் பண்ணி சொன்ன மாதிரி அவர் பற்றி படித்திருக்கிறேன் நம்ம உங்கள்கிட்ட நேரடியாக சொன்னார் மாதிரி. அப்புறம் இட்லி கடை படத்தை பத்தி சொன்னாப்ல. ஆமாம், அது மட்டும் இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது சார். நம்மளால் பேசுகிறதான் புரிஞ்சுக்கிறோம். தம்பி எப்படி அழுத்தமாக பேசினார், பாரதி எப்படி கனின்னு பேசுகிறாங்க. அன்னைக்கு ஒரு சொல்கிறேன், வாங்க நம்ம ஊருக்கு வந்தீங்கன்னா, திருத்தணிக்கு வந்தீங்கன்னா அங்கங்கே அலையாதீங்க, நம்ம வீடெல்லாம் கப்பல் மாதிரி இருக்க புண்ணியா. அப்புறம் வெளியே தங்க கப்பல் மாதிரி வீடு இருக்குன்னு நான் போகிறேன், 4 பக்கம் தண்ணி, அப்போ தான் கப்பல் மாதிரி வீடு எனக்கு புரிஞ்சு. நீச்சல் அடிச்சு போனோம், பேக்க காணோம் ஒன்றும் காணோம். சார் உண்மையிலே இங்கே நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. அது தெரியாமல் ஒரு பார்வையில்லாத நடுவராக நான் உட்காந்துருக்கேன், தெரிஞ்சுதானே உட்காந்துருக்கேன். நிறைய ஆண்களுக்கெல்லாம் வழுக்கத்தலை விழுந்துட்டுல பாவம், அவர் நம்பிக்கையோட வந்து உட்காந்தாரு ஐயா முன்னாடி, எடுத்துன்னு சப்புன்னு அவருக்கு ஒரு அடி. இல்லை, வழுக்கத்தலை விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு தயவு செய்து வருத்தப்படாதீங்க. நீங்கள்லாம் அந்த கடவுளுக்கே பிடித்தவர்கள். நம்ப மாட்டேங்கிறீங்களா? உண்மையிலே வழுக்கத்தலை விழுந்துட்டேன்னு பெண்கள்லாம் தயவு செய்து புருஷன் டைவர்ஸ் அப்படின்னு போயிடாதீங்க. அந்த கடவுளுக்கே பிடித்தவர்கள் தான் வழுக்கத்தை. மொட்டைக்கும் சொட்டைக்கும் வித்தியாசம் இருக்கு சார். சரிம்மா, கடவுளுக்கு நாமளா பார்த்து போட்டா அது மொட்டை, கடவுளா பார்த்து எடுத்துக்கிட்டா அதாங்க சொட்டை. வாழ்க்கை வழுக்கத்தில் கடவுளுக்கே பிடித்தவர்கள் சார். உண்மையிலேயேங்க தொப்பை விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு எந்த ஆண்களும் வருத்தப்படாதீங்க. அதை எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கணும்? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணா தொப்பையை குறைக்கிறதுக்காக புசு 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 வாக்கிங் போவார். ஏன் சார்ஜ் புசு பேரனா? இதெல்லாம் ஒரு புசு புசு தான் வாக்கிங் போவேன். இல்ல சார், அப்படியே மூச்சிறைக்க வாக்கிங் போவார். வாக்கிங் போவாரு, பக்கத்துல அப்புறம் மூச்சை விட்டுருப்பாரு, பக்கத்துல இருக்கிற கடையில வடையை வாங்கி கப்புன்னு சாப்பிடுவார். எல்லாமே மியூசிக் தான் சார். புசு புசுன்னு போடாராம், வடையை எடுத்து கப்புன்னு போட்டாராம். வாக்கிங் போவார், பக்கத்தில் இருக்கிற கடையில் வடையை வாங்கி கப்புன்னு சாப்பிடுவார். வாக்கிங் போவார், பக்கத்தில் கடையில் வடையை வாங்கி கப்புன்னு சாப்பிடுவார். டென்ஷன் ஆகிட்டேன், சட்டையை பிடிச்சேன். அண்ணே, வாக்கிங் போகும்போது வடை சாப்பிடாதீங்கன்னு, உங்களுக்கு ஜென்மத்துக்கும் தொப்பை குறையாதுன்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை என்னை பார்த்து சொன்னார், நான் வாக்கிங் போகிறதே வடை சாப்பிட்றதுக்காக தான் மாட்டார். என்ன சார் பண்ணுறது? ஆனால் அப்படி தொப்பை விழுந்துருச்சேன்னு கவலைப்படாதீங்க. எப்படி அதை பட்டையை கலப்புது நான் டிப்ஸ் கொடுத்துட்டு போகிறேன். தொப்பையை குறைப்பது எப்படி? தயவுசெய்து பேனா பேப்பர் இருந்தால் எழுதிக்கோங்க. லிட்டில் டாக்ஸ் ஃபாலோவர்ஸ் தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொப்பையை குறைப்பது எப்படி சார்? யோகா பண்ண வேண்டாம், எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், டயட் இருக்க வேண்டாம், உடற்பயிற்சி எதுவுமே பண்ண வேண்டாம். தொப்பையை குறைப்பது எப்படி? இப்போதான் இந்த பாயிண்ட் எல்லாரும் ஆர்வமாக கேட்குறாங்க சார். எப்படி தெரியுமா? உங்களை விட பெரிய தொப்பை இருக்கும்ல, அவங்க பக்கத்தில் போய் நின்று பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொப்பை சின்னதாக தெரியும். என்ன சார் சோகமாக கைத்தொடங்க? இங்கே ஏதாவது பிளம்பிங் வேலை இருக்கா சார் அந்த ஏரியாவில்?
என்னை ஏதாவது சேர்த்து கூட்டு போங்க. அந்த போல கூட நிம்மதியான வேலை. இதெல்லாம் இப்போ எப்படி சார் ஒருத்தன் கண்டுபிடிச்சி? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆள், அவர் செருப்பு அவரால் குனிஞ்சு பார்க்க முடியாது. என்னை தான் கூப்பிடுவார். கொகை மாதிரி உள்ள போய் செருப்பு இருக்கான்னு பாட்டுவா தம்பி கூப்பிடுவார். நான் உள்ள இருக்குன்னு அவ்வளோதான். அவரால் என்னென்ன 40 வருஷம் ஆச்சு தம்பி என் கட்டை விரலை பார்த்த புண்டார். அப்படி இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க தொப்பையை குறைக்குது. அது பெரிய வகுத்து. அப்படிப்பட்ட யானைக்கிட்ட தான் போய் நிற்க நாங்களாம். பொண்டாட்டி டார்ச்சர்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் கொடுத்துறேன். உண்மையிலே சார், மனைவியை எந்த அளவு நேசிக்கணும் சார்? சொல்லுங்கள் சார், மனைவியை எந்த அளவு நேசிக்கணும்? ஆண்கள்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. மனைவியை எந்த அளவு நேசிக்கணும்னா, அதாவது உங்கள் மாமியார் சொல்லணும், ஆஹா நம்ம பொண்ணை இவ்வளவு அழகா பத்திரமா பார்த்துக்கிட்டானே, நம்ம 2வது பொண்ணையும் இவனுக்கே கட்டி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் மனைவியை நேசிக்கணும். 2வது பொண்ணு நல்லா பார்த்துக்கிட்டேன்னா உன் பேச்செல்லாம் நம்புனா மாமியார் இழந்துட்டு போக வேண்டியது. ஐயோ, உண்மையிலே எங்க குடும்பத்துலலாம் சார், ஏன் பட்டைய கிளப்ப மாமியார் இழந்துட்டீங்களா? ஏன் தெரியுமா சார், என் வீட்டுக்காருக்கெல்லாம் நான் தான் சார் உலகம். ஆமா சார். எப்படி சொல்றீங்க? உண்மையிலே என் வீட்டுக்காரருக்கு நான் தான் உலகம். அதாம முந்தாந்து போன் பண்ணாரு, என்ன இந்த உலகம் என்னைக்கு அழியும்னு. அப்பெல்லாம் மணி இதெல்லாம் வேற சேனல்ல பேசும்போது கை தட்டினாங்க. நீங்க கொஞ்சம் இருமா போட இருக்கீங்க. இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் என்ன பார்த்து சொன்னார், பாரதி நீ இல்லாட்டி இந்த உலகமே நின்னுரு நீ நாடு. நான் பக்கத்துல போய் சொன்னேன், முதல்ல கிரைண்டர்ல போய் தண்ணி ஊத்துங்க, மாவு நின்னு போயிரும் அப்படின்னு சொன்னேன். கிரைண்டர் முதல்ல நின்னு போயிரும். ஓகே சார், வாழ்க்கையை எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கணும். இட்லி கடையை பத்தி சொன்னதுனால நான் சொல்றேன். மேலே எத்தனை பேர் நீங்க இட்லி கடை படம் பார்த்தவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஒருத்தவங்க மட்டும் பார்த்துருக்குறாங்க. உண்மையில இல்ல, அவர் வரும்போது உங்களுக்கு இட்லி கடை இருந்துச்சு, அதை பார்த்துட்டு வந்தார். நீங்க கேட்டு இட்லி கடை யார் பார்த்தாரு? அதான் அவரு இட்லி கடை பார்க்குறேன். தனுஷ் நடித்த இட்லி கடை படம் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீர்கள்? 1-2 பேர் பார்த்துருக்காங்க சார். அந்த படத்துல உண்மையிலே நீங்க போய் பாருங்க, வெளிநாட்டு வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் நம்ம சொந்த ஊர்ல நின்றுட்டு நம்ம குலசாமியை கும்பிடுறது தான் நிறைவான சொர்க்கம். அதுதாங்க சொர்க்கம்னு சொல்லியிருப்பாங்க. அது எவ்வளோ அழகான பாடல் வரிகள் தெரியுமா? எஞ்சாமி தந்தானே எல்லாமே, எஞ்சாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே, எஞ்சாமி தந்தானே எஞ்சாமி எஞ்சாமி தந்தானே தென்னைய தந்தானே காத்தாட திண்ணைய தந்தானே அப்படின்னு சொல்லிட்டு, நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் ஒன்று சொன்னது யாருன்னு கூறு புள்ள, சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்லை, பூமிக்கு யாருமே பாரம் இல்லை, ஏட வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே, எஞ்சாமி தந்தானே எல்லாமே எஞ்சாமி தந்தானே. இன்றைக்கும் நல்ல நல்ல சினிமாக்கள்லாம் இருக்குது தம்பி, நீங்கள் அந்த படத்தையும் பாருங்கள். உண்மையிலே கடவுள் கேட்டதெல்லாம் சொல்ல முடியல நினைக்காம, நீங்கள் வாய் திறந்து சொல்ல முடியாத எத்தனையோ விஷயங்களை கடவுள் கண் திறந்து பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று நம்புங்கள். கடல் தாண்டி போனாலும் கொலசாமி நிழல் தாண்டி போக முடியாதுங்கிற விஷயத்தை கூட இன்னைக்குள்ள படங்களில் சொல்லி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, இன்றைக்கு 3 நாள் லீவு போட்டால், இன்னைக்கு சென்னையில் அத்தனை பேர் இருக்கிறீங்க, 3 நாள் லீவு போட்டால் நம்ம எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நினைப்பவர்களை விட நம்ம சொந்த ஊருக்கு போகணும்னு நினைப்பவர்கள் தான் இன்னைக்கு அதிகம் அப்படின்ட்டு சொன்னால், யார் பணக்காரங்கள்னா பெரிய பணம் வச்சிருக்கவங்களோட சொந்த ஊரில் வயக்காட்டோட பம்பு செட்டு வச்சிருக்கானா அவன்தான் பணக்காரங்கள். வாழ்க்கை என்பது 10 பால்யம், 20 இளமை, 30 முறுக்கு, 40 நாய்குணம், 50 ஆசை, 60 முதுமை, 70 தூக்கம், 80 நடுக்கம், 90 வீக்கம், 100 அடக்கம். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இந்த நிமிஷம் இந்த நொடி கடவுள் நமக்கு கொடுத்தது என்று வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கை பட்டையை கலப்போம். நன்றி நன்றி, வணக்கம் நண்பர்களே. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம். சத்யா இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி. அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். நீங்களும் இதையே வாங்குங்க. வாட்ஸ்அப் வழியாக ஆங்கிலம் கற்க இங்கிலீஷ் கஃபே. வாட்ஸ்அப் now 8075966174.